சரி, ஓகே பார்ப்போம். இன்றைக்கி தலைப்போடுங்க. வில்லொன்றில் கட்டப்பட்ட ப்ராக்டிக்கலை கைக்கவான வில்லொன்றில் கட்டப்பட்ட வில்லொன்றில் கட்டப்பட்ட திணி ஒன்றின் ஆவர்த்தன காலத்திற்கான தொடர்பினை வில்லொன்றில் கட்டப்பட்ட திணி ஒன்றின் ஆவர்த்தன காலத்திற்கான தொடர்பினை மெய்ப்பித்தலும் ஆவர்த்தன காலத்திற்கான தொடர்பினை மெய்ப்பித்தலும் வில்லின் வில்மாறிலி கமா புவியீர் பார்முடுகல் ஜீயினை துணிதல் புவியீர் பார்முடுகல் ஜீயினை துணிதல் படத்தை வரையும் பார்ப்போம். சரி, தேவையான பொருட்கள் இதை தேவையான பொருட்கள் தான் இந்த படத்தில் வரைஞ்சிக்கிறேன். சைடில் எழுதுங்க. தேவையான பொருட்கள் நிறுத்தற்கடிகாரம், திணிவுத் தொகுதிகள், தாங்கி இடங்காணல் கோல். சரியா? அடுத்தது சுருளிவில். சரியா? சுருளிவில். ஓகே, சுருளிவில். அப்போ இப்போ நான் இதில் யாருன்னு காட்ட போகிறேன்னு பாருங்கள். இது எங்களோட சுருளிவில். சரியா? இது எங்களோட சுருளிவில். இது என்ன திணிவுத் தொகுதிகள். திணிவுத் தொகுதிகள்டா என்ன அர்த்தம்? என்கிட்ட நிறைய திணிவுகள் ஈக்கி நான் ஒவ்வொரு திணிவாக போட்டு என்ன செய்ய போகிறேன்? இந்த ப்ராக்டிக்கலை செய்ய போகிறேன். அடுத்து இவர் என்ன நிறுத்தற்கடிகாரம். உங்களோட படத்தில் இங்கே வரைங்க. இவர்த்தன் என்ன? அவங்களோட இட அமைப்பு கோல். அந்த கோல். சரியா? படத்தில் பெயர்களை குறிங்க. இந்த அம்புக்குறியை மட்டும் வரையும்.
இதுக்கு இடங்காணல் கோல். இதன் இடங்காணல் கோல். இதன் இடங்காணல் கோல். இது இடங்காணல் கோல். இடங்காணல் கோல். சரியா? ஓகே. சரி பாப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் நான் போன கிளாஸ் படிப்பிச்சது என்ன? ஒரு சுருளிவில், அதாவது ஒரு ஸ்ப்ரிங். ஒரு ஸ்ப்ரிங் ஆவர்த்தன காலத்து சமன்பாடு என்ன? T சமன் 2π வர்க்கமூலம் m இன் கீழ் k. T சமன் 2π வர்க்கமூலம் m இன் கீழ் k. இதே என்ன? எங்களோட ஸ்ப்ரிங்குக்கான சமன்பாடு, அதாவது வில்லுக்கான சமன்பாடு. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ரெண்டு பக்கத்தையும் வர்க்கிக்கிறேன். இன்னும் ப்ராக்டிக்கலுக்கு போகல, நான் செய்கிற விஷயத்த சொல்கிறேன். 4π வர்க்கம் வர்க்கிச்சா 4π வர்க்கம் m இன் கீழ் k. m இன் கீழ் k படிப்பீர்கள் இங்கே கவனிக்கணுமே. m இன் கீழ் k வர்க்கிச்சா இப்படி வரும். சரியா? அப்போ என்ன சொல்லலாம்? T வர்க்கம்ன்ற வந்து 4π வர்க்கத்தின் கீழ் k தரேன். 4π வர்க்கத்தின் கீழ் k தரேன். இப்படி எழுதுனே மாற்றி எழுது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யாரை மாற்ற இயலும்? திணிவு தொகுதிகள் இது மாற்றக்கூடிய ஆள் தான் நான் எக்ஸ் அச்சுக்கு வைப்பேன். அதால் மாறுற ஆள் தான் யார்? y அச்சுக்கு வரும். சொல்லணுச்சா? எக்ஸை மாற்றி தான் y அளக்க போகிறேன். அப்போ பாருங்க, திணிவு தொகுதியின் எம்மை மாற்றி யார் அளக்க போகிறேன்? டைம் அளக்க போகிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் பெரிய ஒரு திணிவை போட்டிங்கண்டா அலைய விட்டீங்கன்னா வேறொரு டைம் எடுக்கும், பெரிய ஒரு டைம் எடுக்கும். சின்ன ஒரு திணிவை போட்டிங்கண்டா அலையிறதுக்கு சின்ன ஒரு டைம் எடுக்கும். கிளியரா? அப்போ விளங்கிக்கொள்ளணும். யாரை மாற்றி யார் அளக்க போகிறேன்? எம்மை மாற்றி டி வர்க்கத்தை அளக்க போகிறேன். டி வர்க்கத்தை குறிச்சு கொள்ள போகிறேன். ஓகே. அப்போ பாருங்கள், இந்த கிராஃப்டை படித்திறன் பாருங்கள். இவர் யார்? இவர் என்ன y அச்சு, இவர் என்ன படித்திறன், இவர் என்ன x அச்சு. இது என்ன வகையான கிராஃப்னு வருது? y சமன் mx என்ற ஒரு கிராஃப் வருது. ஃபர்ஸ்ட்டுக்கு கிராஃபை எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிற விஷயத்த சொல்கிறேன். அடுத்து இந்த ப்ராக்டிக்கல் எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். கிளியரா? எப்படி ப்ராக்டிக்கல் செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். ஓகே. இப்போ பாருங்கள், y சமன் mx கிராஃப்னு வரைஞ்சால் என்ன கிராஃப் எப்படி வரும்? y அச்சுக்கு என்ன வரும்? t வர்க்கம், அதாவது செகண்ட வர்க்கம். ஸ்லாஷ் ஒன்று போட்டு எழுதினாலும் சரி. எக்ஸ் அச்சு வர்றது யார்? திணிவு, அதாவது கிலோகிராம். திணிவுன்ற கிலோகிராம். சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன கிராஃப்னு வரும்? y சமன் mx ஒரு கிராஃப்னு வரும். y சமன் mx என்ற ஒரு கிராஃப் வரும். நான் இந்த இடங்களை அழிக்கிறேன். காரணம் என்னண்டா, இந்த புள்ளிகளை அழிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இது கிட்ட உள்ள புள்ளி அழிச்சாலும் பரவாயில்ல. இந்த கிராஃப் பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? எப்பயாலும் தொங்கவிடப்பட்ட திணிவு பூஜ்ஜியம் ஆயினாலும் இலைக்கு ஒரு திணிவு அடிக்குமா இல்லையா? அது பிறகு பார்ப்போம். இந்த கிராஃபை பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வரைகிற நல்ல உண்மையாக பூஜ்ஜியத்துலேருந்து தான் போவேன். ஒரு நாள் திணிவு பூஜ்ஜியம் ஆகாதேடா, சின்னொரு திணிவோடு சரி ஈக்குந்தானே. கிராஃப் இந்த ப்ராக்டிக்கலில் சின்னொரு திணிவோடு சரி ஈக்குந்தானே. நான் இங்கே உண்மையாக திணிவுண்டு காட்டின வந்து யார்? தொங்கவிடப்பட்ட திணிவு. தொங்கவிடப்பட்ட திணிவை பூஜ்ஜியமாக்க இயலும். எதுக்கும் நீங்கள் கிராஃபை உற்பத்தியிலேருந்து வரைகிறத விட இப்படி வரைகிற நல்ல. சரி, உற்பத்தியிலேருந்து வரைஞ்சாலும் பிழை இல்லை. காரணம் என்ன? இங்கே போட்டிக்கிற திணிவை தான் சிம்பிள் எம்மெண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே திணிவை போடாட்டி எம் என்ன நடக்கும்? பூஜ்ஜியமாகும். சரியா? பரவாயில்ல, நீங்கள் உற்பத்திலேருந்தே வரைங்க. நான் அடுத்து திணிவு இல்லாட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தாரு. ஓகே. அப்போ கீழே எழுதுங்க, இந்த படத்துக்கு கீழே எழுதுங்க. வில்லொன்றின் ஆவர்த்தன காலத்தினை கருதுவதன் மூலம் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நோட் பண்ணி கிராஃபையும் வரைங்க. வில்லொன்றின் ஆவர்த்தன காலத்தினை கருதுவதன் மூலம். சரியா? குயிக் ஆகிக்கணுமே. கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஓகே. வில்லொன்றின் ஆவர்த்தன காலத்தினை கருதுவதன் மூலம்.
சரியா கிராஃபையும் வரைங்க. சரி சரி அப்போ பார்த்தீங்கன்னா திணிவை மாற்றி வச்சு நான் என்ன அளக்க போகிறேன், டி வர்க்கத்தை அளக்க போகிறேன். இப்போ இந்த கிராஃப்டை படித்திறனை கண்டுபிடிக்கலுமே இல்லவா? கிராஃப் வரைஞ்ச பிறகு என்ன கண்டுபிடிக்கலும், படித்திறனை கண்டுபிடிக்கலும். படித்திறன் சொல்கிற வந்து வையால் கூறலும் வித்தியாசத்திங்கி எக்ஸால் கூறலும் வித்தியாசம். ஒன்று தெரியும், நான் கிராஃப் ஒன்று வரையக்கோல நான் மெக்கானிக்ஸ் படிப்பிக்கோல படிப்பிச்சுக்கிறேன். ஒரு கிராஃப் ஒன்று வரையக்கோல படித்திறன் உதாரணத்துக்கு எக்ஸாமில் கிராஃபை தந்திக்கிறான், இல்லாட்டி கிராஃபை வரைய சொல்கிறான். நீங்கள் 2 புள்ளியை குறிச்சா வரைஞ்சிடலும் கிராஃபை. சரியா? ஒரு சில நேரம் அட்டவணையில் 4-5 புள்ளிகள் தருவான், அதாவது எக்ஸால் கூறு வையால் கூறு தருவான். கிராஃபை வரைஞ்சாச்சு. சரியா? கிராஃபை வரையக்கோல உங்களுக்கு நான் ஏற்கனவே மெக்கானிக்ஸை சொல்லி தந்திக்கிறேன். புள்ளிகள் எப்படி தெரிவு செய்கிறேன், படித்திறனை கண்டுபிடிக்கக்கோல எப்படி புள்ளிகள் தெரிவு செய்யணும், எப்படி புள்ளிகள் தெரிவு செய்யணும் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். கிராஃப் வரையக்கோல எக்ஸ் அச்சு y அச்சுக்கு என்ன குறிக்கணும், அலகுகளை குறிக்கணும். எஸ்ஐ அலகுகளை குறிக்கணும். அதோட ஆக முக்கியமான விஷயம் என்ன, உதாரணத்துக்கு இங்கே வார செகண்ட் எல்லாமே எப்படி சொல்லுங்களே, இங்கே வார கிராம் எல்லாம் 10 நீ கிராமில் அளக்குறீங்கன்னு வைங்களே, 50 கிராம் 100 கிராம் 150 கிராம் 200 கிராம் போடுறீங்கண்டா எல்லாமே எப்படி வரும், கிராமில் வரும். ஆனால் நான் இங்கே குறிச்சிடுறது என்ன, கிலோகிராம். உதாரணத்துக்கு நீங்கள் 50 கிராம் அளக்குறீங்க, 100 கிராம் 50 கிராம் போட்டு டைம் அளக்குறீங்க, 100 கிராம் போட்டு டைம் அளக்குறீங்க, 150 கிராம் போட்டு டைம் அளக்குறீங்க. அப்போ இது எப்படி கிராஃபில் காட்டுவீங்க, இது எப்படி கிராஃபில் காட்டுவீங்க, எக்ஸ் அச்சில் காட்டணும். எக்ஸ் அச்சு எதை திணிவிக்கு, அப்போ எக்ஸ் அச்சில் நான் 50 கிராம்ண்டா கிலோகிராமில் சொல்கிறேன்னா எப்படி சொல்லணும், 50 தர 10^3 100 தர 10^3. அப்போ ஒரே அதை குறிக்கிறத விட்டேன்னா 50 100 150 குறிப்பேன். இங்கே என்ன செய்வேன், 10^3 குறிப்பேன். அதாவது இந்த அச்சு இதே என் அச்சில் 10^3 குறிக்கப்பட்டிருந்தா என்ன அர்த்தம், நான் இங்கே யூஸ் பண்ணிடுற எல்லா பெருமானமுமே கிராமில் இருக்கின்ற அர்த்தம். அப்போ அந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது 2 புள்ளிகள் தெரிவு செய்யும் போது படித்திறனை கண்டுபிடிக்க கொள்ள முடியுமானாலோ எப்படிங்கண்ணா, முடியுமானாலோ தூரமான புள்ளிகளாக எடுக்கணும், முடியுமானாலோ தூரமான புள்ளிகளாக எடுக்கணும். அதோட நீங்கள் தெரிவு செய்கிற 2 புள்ளியும் எப்படி காட்டணும், 2 அம்புக்குறி யூஸ் பண்ணி பெருசாக காட்டணும். அதெல்லாம் நோட்டில் தந்திப்பேன். மெக்கானிக்ஸில் நோட் இல்லாதாக்கள் இந்த கிளாஸுக்கு வந்தாக்கள்கிட்ட நோட்டை வாங்கி சும்மா வாசிச்சிக்கின்ற விளங்கும். இது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தான் சொன்னேன். முடியுமானாலோ தூரமான 2 புள்ளியை தெரிவு செய்யணும். உங்களுக்கு தெரியும், உண்மையான ப்ராக்டிக்கல் ஒன்று செஞ்சால் உண்மையாக என்ன கிராஃப் வரணும், y=mx ஒரு கிராஃப் வரணும். ஆனால் உண்மையாக அப்படி வருமா கிராஃப், ப்ராக்டிக்கல் செஞ்சால் உண்மையாக அப்படி கிராஃப் ஒன்று வருமா? மனுஷனால் பிழைகள் வரையலும். வலுக்கள் படிச்சுப்பீங்க 1ஆம் பாடத்தில் சொல்கிறேன்ச்சா, தோற்ற பறவையின்மை வலு, எலுமாற்று வலு, முறைமை வலு, அந்த வலுக்கள் படிச்சுப்பீங்க. அந்த வலுக்கள் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய புள்ளிகள் இப்படி வரையலும், இப்படி வரையலும். எப்படி கிராஃப் வரைவீங்க, எல்லாத்தையும் நினைக்கிறேன் அப்படி ஜிக்ஸெக்கா இனாச்சா பிள்ளை. எனக்கு வர வேண்டிய கிராஃப் என்னடா, y=mx கிராஃப் வரணும். அவ எப்படி வரைகிற 1வது உதாரணம் இப்படி ஒரு புள்ளியும் மிகுது. சரி, எப்படி ஆக பிள்ளையான ஒரு புள்ளி ஒன்று மிகுது, இப்படி இங்கே ஒரு புள்ளியும் மிகுது, இப்படி ஒரு புள்ளியும் மிகுது. அப்போ 1வது கிராஃப் வரையும் போது என்ன செய்யணும், படித்தா தெரிந்தனே. முதலில் கிராஃப் வரைகிற உங்களுக்கு தெரியும் y=mx கிராஃப் வரணும். உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் செஞ்சு எடுத்த ஒவ்வொரு வாசிப்பு, எக்ஸ் அச்சுக்கு ஒரு y அச்சு, ஒவ்வொரு வாசிப்பு தான் இதெல்லாம். அப்போ 1வதே செய்யணும் என்னண்டா, நீங்கள் எடுத்த புள்ளிகளை பார்த்து உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும் ஆக பிழையான புள்ளிகள் என்னென்னன்றதை கவனத்தில் கொள்ளணும். இதில் பார்த்தா யார் ஆக பிழையான ஆக்கள் யார் இந்த 2 பேர் எப்படியும் வரையலாம், ஆக பிழையான ஆக்கள். அப்போ இவங்க 2 பேர் என்ன செய்யணும்னா புறக்கணிக்கணும், சொல்லணேச்சா. புறக்கணிச்சுட்டு இப்போ என்கிட்ட ஈகிற புள்ளிகள் இதே கட்டாயம் எல்லா புள்ளியோட போகணுன்ற அவசியமும் இல்லை, ஒன்று கூட போகணுன்ற அவசியமும் இல்லை. எப்படி போகணும்டா, நீங்கள் எடுத்த தரவு பரம்பலுக்கு சமச்சீரானதாக என்ன வரையணும் அப்படின்னா 2 பக்கமும் ஒன்றுக்கும் இல்லாமல் பேலன்ஸாக வரையணும். இங்கிட்டும் பாரம் இல்லாமல் அங்கிட்டும் பாரம் இல்லாமல் ஒரு சமச்சீராக பேலன்ஸாக வரையணும். ஒரு அந்த அளவு இப்படி ஒரு கோடு வரையலாம். இதே என்ன சரியான கிராஃப் சொல்லலேச்சா. கட்டாயம் எல்லா புள்ளி கூடாவும் போகணுன்ற அவசியம் இல்லை. ஷுவராக இவங்கெல்லாம் பிள்ளையான ஆக்கள். அப்போ ஒன்று அது என்ன செய்யணும், கிராஃபோட வரையக்கோல y அச்சு x அச்சை குறிக்கணும், அதுக்குரிய அலகுகளை குறிக்கணும். சரியா, அதுக்குரிய அலகுகளை குறிக்கணும்.
10 வலுக்கள் காணப்படின் 10 வலுக்களை குறிக்கணும். அடுத்தது புள்ளிகளை குறிச்ச போகிறோம். ப்ராக்டிக்கலில் இந்த ஆகும் பிள்ளைன்னு எங்களுக்கு பார்த்தோன்னு விளங்குற புள்ளிகளை என்ன செய்யணும், நீக்கணும். நீக்கிட்டு ஈக்கிற புள்ளிகளை சமச்சீரானதாக செல்லுமாறுன்னு செய்யணும். கிராஃப் வரையும். இது கிராஃப் வரையத்துடைய மெத்தட். இந்த ப்ராக்டிக்கலுக்குரியது இல்லை. சரியா? ஓகே. அப்போ இந்த கிராஃப்ட படித்திறனை கண்டுபிடிச்சா என்ன சொல்லலாம்? இந்த கிராஃப்ட படித்திறன் யாரு? இந்த கிராஃப்ட படித்திறன் யாரு? 4 பை வர்க்கத்தின் கீழ் கே என்று சொல்லலாம். 4 பை வர்க்கத்தின் கீழ் கே என்று சொல்லலாம். அப்போ நோக்கம் என்ன இந்த ப்ராக்டிக்கலில்? வில்மாறிலி கே துணிகிறது. அப்போ என்ன சொல்லலாம்? கே என்று சொல்கிறது 4 பை வர்க்கத்தின் கீழ் படித்திறன் சொல்லலாம். அப்போ கிராஃபை வரைஞ்சா படித்திறனை கண்டுபிடிச்சா கே கண்டுபிடிக்கலுமே இல்லவா? கே கண்டுபிடிக்க. சரியா? கீழே எழுதுங்க. வரைஃபின் படித்திறன் மூலம் 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 சரியா? வரைஃபின் படித்திறன் மூலம் அப்படின்ட்டு போட்டு நான் எழுதின மாதிரி சுருக்கம் எழுதாமல் படித்திறன் சமன் 4 பை வர்க்கத்தின் கீழ் கே. 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 சரியா? ஆகவே கே சமன் 4 பை வர்க்கத்தின் கீழ் படித்திறன். ஆகவே கே சமன் 4 பை வர்க்கத்தின் கீழ் படித்திறன். கிளியரா? ஓகே. சரி, கீழே ஒரு வரி எழுதிக்கோங்க. இதன் மூலம் வில்மாறிலி துணியப்படலாம். இதன் மூலம் வில்மாறிலி துணியப்படலாம். இதன் மூலம் வில்மாறிலி துணியப்படலாம். இதன் மூலம் வில்மாறிலி துணியப்படலாம். ஓகே, சரியா? கீழே எழுதுங்க. அடுத்து இப்பரிசோதனை முறைமை தொடர்பான முக்கியமான விடயங்கள். இப்பரிசோதனை முறை தொடர்பான முக்கியமான விடயங்கள். சின்னொரு தலைப்பை இப்பரிசோதனை முறை தொடர்பான முக்கியமான விடயங்கள். இப்பரிசோதனை முறை தொடர்பான முக்கியமான விடயங்கள். கிளியரா? ஓகே. இப்பரிசோதனை முறை தொடர்பான முக்கியமான விடயங்கள். சரி, இப்போ நீங்கள் 10ஆம் பாடம் ஃபிசிக்ஸில் 10ஆம் பாடம் படிக்கக்குள்ள மீள்தன்மைன்னு ஒரு பாடம் படிப்பீங்க. சரியா? என்ன பாடம் படிப்பீங்க? மீள்தன்மைன்னு ஒரு பாடம் படிப்பீங்க. ஓகே, அப்போ அந்த பாடத்தில் நீங்கள் படிப்பீங்க, இந்த விட்களை பற்றி நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. சரியா? நான் உங்களுக்கு போன கிளாஸும் விட்கள் படிப்பிக்கக்குள்ள சின்னதாக விஷயங்கள் யங்கின் மற்ற விஷயம் ஒன்று தொட்டுட்டு போய் தீப்பேன். சரியா? அப்போ இந்த விட்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எல்லா சாமானும் என்ன இழுப்படக்கூடிய சாமானும் இல்லை. கிளியரா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் இழுப்படக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இது, ஒரு அளவு ஒன்று இது. கிளியரா? இப்போ உங்களுக்கு தெரியும், ரப்பர் பேண்ட் இழுத்துட்டு விட்டால் திருப்பி வரும். அதே என்னமாலும் சும்மா ஒரு நீட்டக்கூடிய ஜெலிமா யோசிங்களே, இழுத்துட்டு விட்டா திருப்பி வராது. சில விஷயங்கள் இழுத்தா பிஞ்சிரும். அப்போ விட்களை பொறுத்தவரை, ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கும் ஒவ்வொரு கேஇக்குமா இல்லையா? ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கும் ஒவ்வொரு கேஇக்கும். அதாவது ஒவ்வொன்று இழுப்படுற தன்மை வில்மாறிலி. அப்போ ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்யலாம், இழுத்தா என்ன நடந்துடும், இந்த விட்கள் பிஞ்சு பேய்த்துடும். இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன் மீள்தன்மை எல்லைன்னு சொல்கிறேன். இழுக்கக்கூடிய எல்லை, அந்த எல்லையை விட இழுத்தா சிலது இழுப்பட்ட மையம், சிலது பிஞ்சு பேய்த்துடும். சொல்லணேச்சா? அப்போ நிறைய ஒவ்வொரு கட்டங்கள் எல்லாம் படிப்போம், கிராஃபெல்லாம் வரைஞ்சி படிப்போம் 10ஆம் பாடம். அப்போ இப்போக்கு விளங்கிக்கோங்க, இந்த ப்ராக்டிக்கலை நீங்கள் எந்த எல்லைக்குள்ளே செய்யணும், மீள்தன்மை எல்லைக்குள்ளே செய்யணும். அதாவது போடுறேன்னு சொல்லி 100 கிலோ போடையில 100 கிலோ தொங்க போடையிலையே பிஞ்சு போய்த்துடும். சொல்லணேச்சா? அப்போ எழுதிக்கோங்க. ஒன்றாவது எழுதிக்கோங்க, முக்கியமான விடயங்கள் ஒன்றாவது இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் திணிவுகள். இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் திணிவுகள். சரியா? ஒரு சிறிய பெருமானத்திலிருந்து
ஒரு சிறிய பெருமானத்திலிருந்து சீரானதாக அதிகரிக்குமாறு அப்படின்னா 50, 100, 150 அழகான பெருமானங்கள் எடுத்தால் உங்களுக்கு கிராஃப் எப்படி வரையலும்? ஒரு சீரான பரம்பலுடைய கிராஃபாக வரையும். அப்போ சீரான பெருமானங்களாக தெரிவு செய்தல் வேண்டும். இப்பரிசோதனை பயன்படுத்தப்படும் திணிவுகள் அப்படி தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? பரிசோதனை பயன்படுத்தப்படும் திணிவுகள் ஒரு சிறிய பெருமானத்திலிருந்து சீரான பெருமானங்களாக அதிகரிக்குமாறு தெரிவு செய்யப்படல் வேண்டும். சீரான பெருமானங்களை அதிகரிக்குமாறு தெரிவு செய்யப்படல் வேண்டும். தெரிவு செய்யப்படல் வேண்டும். தெரிவு செய்யப்படல் வேண்டும். கிளியரா? தெரிவு செய்யப்படல் வேண்டும். பிரகட்டில் 50, 100, 150, 200 கிராம்ட்டு காட்டிக்கோங்க. 50, 100, 150, 200 கிராம்ட்டு காட்டிக்கோங்க. 50, 100, 150 கிராம்ட்டு காட்டிக்கோங்க. அந்த எண்கோலத்தில் அழகா அடுத்த பாயிண்ட் இப்போ தான் உடையிற பாயிண்ட்டு சொல்ல போகிறேன். சரியா? உடையிற பீர அந்த விஷயம். அடுத்த பாயிண்ட் மேலும் இப்பரிசோதனையினை செய்யும் போது மிகப்பெரிய திணிவுகள் பயன்படுத்தப்படின் உதாரணத்து பிரகாரம் ஒரு 50 கிலோ ஒன்று போட்டுவீங்களே, ஒரு 50 கிலோ மிகப்பெரிய திணிவுகள் பயன்படுத்தப்படின் என்ன செய்யும்? நிலை இந்த வில் பயன்படுத்தப்படின் கமா வில்லானது மீள்தன்மை எல்லையினை மீறலாம். வில்லானது மீள்தன்மை எல்லையினை மீறலாம். சரியா? எனவே இப்பரிசோதனையை மீள்தன்மை எல்லையினுள் செய்தல் வேண்டும். மீள்தன்மை எல்லையினுள் செய்தல் வேண்டும். மீள்தன்மை எல்லையினுள் செய்தல் வேண்டும். கிளியரா? மீள்தன்மை எல்லையினுள் செய்தல் வேண்டும். சரி, அடுத்தது இந்த கோலை பற்றி. இப்போ நிறுத்தற்கடிகாரத்தில் என்ன செய்யணும்? டீ அளக்கணும். டீன்னு சொல்கிறது என்ன? ஒரு அலைவை ஆற்றத்தை எடுக்கிற டைம். அதாவது இப்படி போய்த்து இப்படி வாரத்துக்கு, மேலே போய்த்து கீழே வாரத்துக்கு, திருப்பி மையத்துக்கு வாரத்துக்கு ஒரு அலைவை ஆற்றத்தை எடுக்கிற டைம். கிளியரா? அப்போ இது கோல் இல்லைன்னு வைங்களே, இவர் இல்லைண்டா சொல்லுங்க பார்ப்போம். இவர் மேலே போய்த்து கீழே வந்து சரியாக அதே இடத்த வந்தாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறார்? உதாரணத்துக்கு இந்த திணிவு இப்படி மேலே போய்த்து இப்படி மேலே போய்த்தவர் இப்படி கீழே வந்து இவ்வளோக்கு வராரு, இந்த மட்டத்துக்கு வராரு, ஆரம்ப மட்டத்துக்கு வரல. இந்த ப்ராக்டிக்கல் தானே செய்ய போகிறோம். இப்படி மேலே கீழே போய்த்து இந்த மட்டத்துக்கு வந்தோடனே நீங்கள் ஒரு டைம் எடுக்கிறீங்க. இது அலைவு காலம் 1 செகண்ட் வைங்களேடா. இப்படி மேலே போய்த்து இப்படி வரக்கோல நீங்கள் 1 செகண்ட் எடுத்தீங்கன்னா சரியா பிழையே? சரியாக ஆரம்பமே இடத்துக்கு வரணும். இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போய்த்தா அதே இடத்துக்கு வரணும். அப்போ இந்த ஆரம்பமே விடம் யாருன்ற ஒரு வரைவிலக்கணம் ஒடிக்கணுமா இல்லையா? எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்ற ஒரு இடம் ஒடிக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன நேரம் நினைவு வச்சு கொண்டு கேளுமா? இந்த இடம் தான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த இடம் தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, கீழே ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு குழப்பம் வரும். அப்போ சரியாக ஒரு அமைவிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்வேன்? ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வேன்? ஒரு அமைவிடம் ஒன்று செட் பண்ணுறதுக்காக இந்த கோலை யூஸ் பண்ணுறேன். கிளியரா? அப்போ உதாரணத்துக்கு மேலே போய்த்து திருப்பி அந்த கோலை தாண்டினார்னா எனக்கு விளங்கும், ஒரு தடவை தாண்டி போயிட்டாரு. திருப்பி அந்த கோலை தாண்டி போகிறாருன்னா 2 தடவை தாண்டி போயிட்டாரு. கிளியரா? ஓகே. அப்போ கீழே எழுதிக்கோங்க. கீழே எழுதுங்க. இங்கு இடங்காணல் கோலானது பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு காரணம். இங்கு
இடங்காணல் கோலானது பயன்படுத்தப்பட்டுள்ளமைக்கு காரணம். இடங்காணல் கோலானது பயன்படுத்தப்பட்டுள்ளமைக்கு காரணம் டீயினை திருத்தமாக அளந்து கொள்வதற்காகும். கேபிட்டல் டீயினை திருத்தமாக அளந்து கொள்வதற்காகும். கேபிட்டல் டீயினை திருத்தமாக அளந்து கொள்வதற்காகும். திருத்தமாக அளந்து கொள்வதற்காகும். சரியா? இப்போ யாராலும் சொல்லுங்க பார்ப்போம், ஏன் இந்த இடங்காணல் கோலை இங்கே குறிச்சிக்கிறேன்? மேலே குறிக்கணுமா இல்லவா? இங்கே பாரு, இங்கே குறிச்சிக்கிறேன் தானே, இங்கே குறிச்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு எளிமை சேர்க்க மாற்றக்கோலை இந்த திணிவு, எளிமை சேர்க்க மாற்றக்கோலை இந்த திணிவு எப்படி போகும்? எப்படி போகும்? இங்கே ஒரு இங்கே போவார், திருப்பி நடுவுக்கு வருவார், திருப்பி கீழே போவார், இப்படி தானே மேலே கீழே தானே போகும், இப்படி போகும். அப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன், மேலே சூஸ் பண்ணாமல் கீழே சூஸ் பண்ணாமல். இந்த மேலிடம் யார் என் எளிமையை சேர்க்கத்திட? வீச்சர். வீச்சர் தானே, கீழேயும் வீச்சர். ஏன் நான் மையத்தை சூஸ் பண்ணிக்கிறேன்? மையத்தில் ஓய்வு ஆகி மயில் எளிமையை சேர்க்க மாற்றக்கோல மையத்தில் வேகம் ஸ்பீட் ஆகிக்கும், வேகம் கூட ஆகிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது மேலே போகல ஸ்பீட் குறவா இல்லையா? பீச்சத்தில் ஸ்பீட் பூச்சியம், வேகம் இல்லை. அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் இந்த கோலை இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தேன்டா, இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன்டா, இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன்டா, வாராரு மேலே வாராரு ஸ்லோ ஆகிட்டாரு. எப்போ வேகம் பூச்சியம் ஆகுதுன்னு சரியாக கண்டுபிடிக்கல. பூச்சியம் ஆகிட்டாரா ஏன்டா இதில் அளக்க போகிறதெல்லாம் செகண்டில், சில நேரம் மில்லி செகண்ட்லேயே அளக்கலாம். அப்போ வந்து பூச்சியம் ஆகிட்டாரா இல்லையான்னு சரியாக பார்த்துக்கொள்ளலாம். சரியாக அமைக்கணும், சரியாக க்ளோஸ் பண்ணணும் ஸ்டாப் வாட்சில். அதே இவர் இங்கே நடுவில் இருந்தாருண்டா, ஒரு கார் ஒன்று வருது, இதான் இடங்காணல் கோல் வைங்களேடா, ஒரு காரணம் என்ன தாண்டிச்சிண்டா, ஸ்லோவாக ஒரு காரணம் வருது, தாண்டுறாரான்னு பார்த்து இக்கணும். அதே ஸ்பீடாக தாண்டுறாருண்டா, எனக்கு உடனே தாண்டக்கோலே ஸ்டாப் வாட்ச் என்ன செய்யலும், ஒன் பண்ணேலும். ஸ்லோவாக தாண்டுறாருண்டா, எப்போ ஒன் பண்ணுறேன்னு சுவர் இல்லை. அப்போ நல்ல விலைக்கொள்ளணும், ஆக ஸ்பீடாக என்ன போகிறாரோ அந்த இடத்துல வைக்கிறேன் நல்ல. இதன் மூலம் டீ அழுத்தலின் வலு என்ன செய்யலாம்? குறைக்கேல். கிளியரா? ஓகே. அப்போ நான் கடைசி என்ன பாயிண்ட் சொன்னேன்? சொல்லி முடிச்சிட்டேனா? ஓகே. அப்போ அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இவ்விடங்காணல் கோலானது எளிமை இசை இயக்கம் ஆற்றும் அப்பொருளின் இடங்காணும் கோலானது எளிமை இசை இயக்கம் ஆற்றும் அப்பொருளின், சரியா? அப்பொருளின் வேகம் மிகக்கூடிய தானமான பிராக்கெட்டில் மையம், வேகம் மிகக்கூடிய தானமான பிராக்கெட்டில் மையம், சரியா? மையம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இலேயே வைக்கப்படல் வேண்டும். மையத்திலே தான் வைக்கப்படல் வேண்டும், சரியா? விளங்க இல்லையா? பிராக்கெட்டில் என்ன சொன்னேன்? வேகம் கூடிய தானமான இடத்திலேயே வைக்கப்படல் வேண்டும். வேகம் கூடியமான தானமான ரெண்டுக்கு இடையில மையம் காட்டுங்க, மையத்தில் தானே வைக்கணும். வேகம் மிக கூடியதான பிராக்கெட்டில் மையம், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இலேயே வைக்கப்படல் வேண்டும், சரியா? இலேயே வைக்கப்படல் வேண்டும். இதற்குரிய காரணம் யாதெனில் திணிவு எம்மானது சரியா? திணிவு எம்மானது இடமைவு கோலினை வேகமாக கடக்கும் போது, இதற்குரிய காரணமானது திணிவு எம்மானது. இதற்குரிய காரணம் யாதெனில் திணிவு எம்மானது இடங்காணல் கோலினை வேகமாக கடக்கும் போது
வேகமாக கடக்கும் போது இலகுவாக பார்வையின் மூலம் அப்போ லேசாக என்ன செய்யலாம், பார்த்துக்கொண்டு குயிக்கான ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணலாம். இலகுவாக பார்வையின் மூலம் நிறுத்தற் கடிகாரத்தினை செயற்படுத்தலாம். அப்போ பார்த்துக்கோங்க, நிறுத்தற் கடிகாரத்தினை என்ன செய்யலாம், குயிக்காக ஆன் பண்ணலாம். நிறுத்தற் கடிகாரத்தினை செயற்படுத்தலாம். சரியா? இதன் மூலம் டி அழுத்தலின் வலுவினை, அதாவது நேரம், ஆவர்த்தன காலம். இதன் மூலம் டி அழுத்தலின் வலுவினை என்ன செய்யலாம், இழிவளவாக்கலாம் அல்லது குறைக்கலாம். டி அழுத்தலின் வலுவினை இழிவளவாக்கலாம் அல்லது குறைக்கலாம். விளங்கல்ல? என்ன சொன்னேன்டா, இது என்ன சொன்னேன் கொஞ்சம் மீனிங்க. ஃபஸ்ட்டு இதை பற்றி சொன்னேன். இதற்கு காரணம் என்னண்டா, இதன் மூலம் நடுவில் வச்சுறதால என்ன ஸ்பீடாக போயிலும், இதன் மூலம் டி அழுத்தலின் வலுவினை இழிவளவாக்கலாம்னு சொன்னேன். மிஸ் ஆயிடுச்சு நம்ம வாக்கியம் உண்டு. என்ன சொன்னேன்டா, இவ்விடங்காணல் கோலானது எளிமை இசையக்க மாற்றும் அப்பொருள் வேக கூடிய தானமான மையம் இலேயே வைக்கப்படல் வேண்டும். இல்லைன்றது இலேயே சரியா வைக்கப்படல் வேண்டும். ஏனெனில் திணிவு எம்மானது இடமைவு கோளினை வேகமாக கடக்கும் போது இலகுவாக பார்வையின் மூலம் நிறுத்தற் கடிகாரத்தினை செயற்படுத்தலாம். இதன் மூலம் டி அழுத்தலின் வலு குறைக்கப்படும். இலேயே சரியா, அதிலேயே என்று சொல்றது அதான் சொன்னேன் மேல. இலை இல்லை சரியா, மையத்திலேயே வேகம் கூடிய தானத்திலேயே சொல்லணுச்சா, அதான் சொன்னேன் வாக்கியமா. சரி, அப்போ என்ன செய்யணும், இங்கே வைக்கணும். சரி, இங்கே வைக்கணும். இதே நான் ப்ராக்டிக்கல் தலைப்போடுகளை சொன்னேன். வில்லொன்றையும் கட்டப்பட்ட திணி ஒன்றின் ஆவர்த்தன காலத்திற்கான தொடர்பினை மெய்ப்பித்தலும் இதன் மூலம் என்ன செய்கிற, வில்மார்லி துணிகிறதும். சரியா? ஆவர்த்தன காலத்தில் தொடர்பை எப்படி மெய்ப்பிக்கிற, இந்த தொடர்பு உண்மையாண்டு எப்படி காட்டுற, கிராஃப் வரைஞ்சா y7 mx வரணும். சொல்லணுச்சா, உண்மையாக கிராஃப் ஒன்று வரைஞ்சா y7 mx வரணும். y7 mx வந்தால் டி வர்க்கத்துக்கும் எம்முக்கும் கிராஃப் வரைஞ்சி y7 mx வந்தால் இந்த தொடர்பு சரி. வராட்டி தொடர்பு பிள்ளை. இப்போ எனக்கு கிராஃப் வருது, அப்போ தொடர்பு சரி. கிராஃபை வச்சு எப்படி அடுத்த சொன்னேன், இதில் மெய்ப்பித்தலும் வில்மார்லி கே துணிதலும். வில்மார்லி கே எப்படி துணிகிற, கிராஃப்ட படித்திறனை வச்சு கே துணிகிற. அதோடு இன்னொன்று சொன்னேன், அடுத்து என்ன சொன்னேன், புவிர் பார்முடுகள் ஜி துணிகிறன்னு சொன்னேன். இந்த ப்ராக்டிக்கலை வச்சு புவிர் பார்முடுகள் ஜியை துணியே இல்லை. யாரை வச்சு துணியலாம், எளிய ஊசலை வச்சு துணியலாம். என்ன சமன்பாடு, டி சமன் 2π வர்க்கமூல எல்லின் கீழ் ஜி. இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே அதுக்கும் பொருந்தும். வர்க்கிச்சா என்ன வரும், டி வர்க்கம், மனசால சொல்லுங்க, டி வர்க்கம் 4π வர்க்கம் எல்லின் கீழ் ஜி. அப்போ ஜியை உள்ளுக்கு எடுத்தீங்கண்டா டி வர்க்கத்துக்கும் எல்லுக்கும் கிராஃப் வரையணும். டி வர்க்கத்துக்கும் எல்லுக்கும் கிராஃப் வரையணும். வார படித்திறன் 4π வர்க்கத்தின் கீழ் ஜிக்கு வரும். 4π வர்க்கத்தின் கீழ் ஜிக்கு வரும். அப்போ படித்திறன் 4π வர்க்கத்தின் கீழ் ஜி. அப்போ ஜி சமன் 4π வர்க்கத்தின் கீழ் படித்திறன் வரும். சரியா? அதே மாதிரி தான் வேகம் கூடின இடத்துக்கு என்ன வைக்கணும், இடங்காணல் கோலை வைக்கணும். எங்கே வைக்கணும், அங்கே கீழே வைக்கணுமே. இப்படி தான் அலையும் அது ஊசல், கீழே வைக்கணும் இடங்காணல் கோலை. ஓகே சார். அடுத்ததாக முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், வலு. சும்மா பின்ன வலு சொல்லுங்க பார்ப்போம். இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. சரியா? பின்ன வலு இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தானே, இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. இப்போ நீங்கள் என்னத்தான் இதில் ப்ராக்டிக்கலாக சரியாக செஞ்சாலும் ஒரு ஸ்ப்ரிங் கொண்டு மேலே கீழே போகிற எவ்வளோ டைம் எடுக்கும், மேலே கீழே பெய்த்து வர்றது எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு அளவுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், 1 செகண்ட் எடுக்குமா, இல்லை, அதை விட சின்ன டைம் தான் எடுக்கும். சும்மா ரப்பர் பேண்ட் இழுத்து விட்டா எத்தனை முறை பெய்த்து வரது எங்களுக்கு கண்ணால் அவதானிக்கே இல்லை. அப்போ வாசிப்பு குறைஞ்சா
என்ன வாசிப்புட அளவு குறைஞ்சா என்ன செய்யும்? என்ன பின்னவலு கூடும். ப்ராக்டிக்கல் பிழையாக தன்மை கூடும். அப்போ நான் வாசிப்பை கூட்டினா பின்னவலு குறையும். இப்போ உண்மையாக நான் ப்ராக்டிக்கலாக சரியாக செஞ்சுட்டேன்னு ஒரு அலைவுக்கு எடுக்கிற டைம் வந்து ஒரு அலைவுக்கு எடுக்குது எத்தனை? ஒரு எப்படி எடுப்போம்? ஒரு 0.05 செகண்ட் எடுக்குதுன்னு வைங்களே. ஒரு அலைவுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மேலே பெய்துட்டு கீழே வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குதாம்? 0.05 செகண்ட் எடுக்குதாம். அதாவது 50 மில்லி செகண்ட் எடுக்குது. சரியா? 0.05 செகண்ட் எடுக்குது. இப்போ எனக்கு இவரை மாற்றேலுமா? ஒரு ஸ்ப்ரிங் மேலே கீழே பெய்த்து வர அளவு மாற்றலாம். ஏன்னா தினியோ மாற்றி எடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 50 கிராம் போட்டு வாசிப்பு எடுக்கணும். 50 கிராம் போட்டோன்னே வாசிப்பு இந்த பெருமானத்தை எனக்கு அளந்தெடுக்கலாம். ஸ்டாப் வாட்சில் டிஜிட்டலில் அளந்தெடுக்கலும் என்கிட்ட நார்மலி நிறுத்தல் கிடையாது. அளந்தெடுக்க கஷ்டம். அளந்தெடுத்தாலும் என்ன ப்ராக்டிக்கல் பிழையா இல்லையா? பிழை வாசிப்பு குறவு. சின்ன பெருமானம் வாசிப்பு சின்ன பெருமானம்டா இல்லவே பின்னவலும் பெருசு, நல்லா பெருசு. இப்போ பின்னவலுவை குறைக்கணும்டா வாசிப்பு என்ன செய்யணும்? கூட்டணும். வாசிப்பு எப்படி கூட்டுற? இப்போ பாருங்க, நான் எப்படி வாசிப்பு கூட்டுறேன்டா? ஒரு அலைவுக்கு தானே 0.05 எடுக்குது. நான் ஒரு 50. அப்போ நான் பார்க்குறேன், கூரை வச்சு கொண்டிக்கிறேன். ஒரு தடவை பெய்த்தார், 2 தடவை பெய்த்தார், 3 தடவை, 4 தடவை. அப்போ நான் ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணுறேன், இழுத்துட்டு ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணுறேன். ஒருக்க பெய்த்தார், 2 தடவை பெய்த்தார். அப்படி ஒரு 50 தடவை பெய்த்த போகிற டைமை பார்க்குறேன். 50 தடவை பெய்த்த போகிற டைமை பார்த்தா எப்படி எழுதுறீங்க? அழிக்கிறேனே. அப்போ பாருங்க, என்ன செஞ்சேன் தானே? ஒரு அலைவுக்கு வாசிப்பு எடுக்காம ஒரு 50 தடவை பெய்த்த போகிற டைமை பார்க்குறேன். 2.5 செகண்ட் வருது. ஸ்டாப் வச்சு 2.5 செகண்ட் பார்க்கல தானே ஈஸியா? அப்போ நான் பார்க்குறேன் 50 அலைவுக்கு 2.5 செகண்ட் எடுக்குது. 50 அலைவுக்கு 2.5 செகண்ட் எடுக்குது. அப்போ ஒரு அலைவு கண்டுபிடிக்கலுமா இல்லவா? கண்டுபிடிக்கல். அப்போ உங்களோட வாசிப்பும் கூடிச்சா இல்லையா? 0.05 இந்த வாசிப்பு இப்போ எத்தனையா மாறிச்சு? 2.5 செகண்டாக மாறிச்சு. அப்போ எத்தனை மடங்கு? 10 பைக்கினா 0.5, 100 பைக்கினா 5, 100 ஒரு 50 மடங்கு மாறி கூடி. அப்போ பார்த்தீங்கண்டா உங்களோட வாசிப்பு கூடிட்டு வாசிப்பு கூடினா உங்களோட பின்னவலும் குறையும். அப்போ இந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் திருத்தமாக செய்யணும்டா ஒவ்வொரு அலைவுக்கும் செய்யாமல் என்ன செய்யணும்? குறித்த ஒரு அலைவுகளோட எண்ணிக்கைக்கு என்ன செய்யணும்? டைம் அளக்கணும். உதாரணத்துக்கு நான் 50 கிராம் போட்டு 50 அலைவுக்கு 2.5 செகண்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து 100 கிராம் போட்டு 50 அலைவுக்கு பார்ப்பேன். 100 கிராம் போட்டு 50 அலைவுக்கு பார்ப்பேன், ஒரு 3 செகண்ட் எடுக்கும். அடுத்த 150 கிராம் போட்டு 50 அலைவுக்கு பார்ப்பேன், 4 செகண்ட் எடுக்கும். அப்போ நான் 50 அலைவுக்கு என்ன செய்வேன்? இந்த கிராஃபை வரையும் 40 அலைவுக்கு வரையும் மேலும் 100 அலைவுக்கு வரையும் மேலும். அப்போ இந்த வாசிப்பை கூட்டுறதுக்காக நான் என்ன செஞ்சேன்? டோட்டல் அலைவுகளோட எண்ணிக்கையை அப்படி கொத்தா பிடிச்சிக்கிறேன். கொத்தரை பிடிக்காமல் 50 முறை அலைஞ்சா எவ்வளோ டைம் எடுக்குது, 100 முறை அலைஞ்சா எவ்வளோ டைம் எடுக்குது, அதை அப்படியே பிடிச்சிக்கிறேன். கிளியரா? ஓகே, கீழே எழுதிக்கோங்க. இப்பரிசோதனையின் வலுவினை குறைப்பதற்காக முக்கியமான இடையே அந்த இப்பரிசோதனையின் வலுவினை குறைப்பதற்காக, வலுண்டா பாம்புலான இல்லை, சரியா? இப்பரிசோதனை வலு இந்த வலு மௌலகர், சரியா? இப்பரிசோதனை வலுவினை குறைப்பதற்காக வாசிப்பினை அதிகரித்தல் வேண்டும். உங்களோட ப்ராக்டிக்கல் ஹேண்ட் நோட் கையில் பிரிண்ட் பண்ணி தந்தி. ப்ராக்டிக்கல் நோட்டில் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பாயிண்ட்டும் ஈக்காது பெரும்பாலும், சரியா? என்ன சொன்னேன்? வாசிப்பினை அதிகரித்தல் வேண்டும். அதாவது ஒரு அலைவிற்கான டீயினை அளக்காமல் சரியா? 1 டீ அளக்காமல் என்ன செய்வேன்? 40 50 100 ஒரு அலைவிற்கான டீயினை அளக்காமல் 50 சொல்கிறேனே. உதாரணத்திற்கு அதோட அப்படியே வாக்கியமாக எழுது. உதாரணத்திற்கு 50 அல்லது 100 அலைவுகளுக்கான 50 அல்லது 100 அலைவுகளுக்கான
50 அல்லது 100 அலைவுகளுக்கான ஆவர்த்தன காலம் அளக்கப்படும். 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 சரியா? ஓகே, இது ஒரு விஷயம் விளைச்சா? சரி, உண்மையா இந்த சமன்பாடு யாருக்கு யூஸ் பண்ணுற சமன்பாடு? இந்த T = 2π வர்க்கமூலம் m × k யாருக்கு சமன்பாடு? இவர் யார்டு சமன்பாடு? யார்டு சமன்பாடு? வில்லொண்டு T ஆவர்த்தன காலத்தோட அலைஞ்சா அவரோட சமன்பாடு. அது உண்மையாக உலகத்தில் அப்படி ஒரு வில்லொண்டிக்குமா? அவன் எப்படி வில்லிக்கும்? எப்படி வில்லிக்கும்? நான் போன கிளாஸ் படிப்பிச்சேன். உண்மையாக ரியல் லைஃப்பில் எப்படி வில்லிக்கும்? அப்படி ஆவர்த்தன காலம் என்ன? உண்மையான வில்ட ஆவர்த்தன காலம் என்ன? T = 2π வர்க்கமூலம் நினைவியா? இவர் யாரு? இந்த சமன்பாடு யாரு? இந்த சமன்பாடு யாரு? இந்த m0ன்றவர் யாரு? வில்ட திணிவு. வில்ட திணிவு. இங்கே எம்னு சொல்றவர் யாரு? தொங்க விடப்பட்ட திணிவு. அதாவது பாரம் உள்ள வில். வில்லுக்கும் ஒரு பாரம் உண்டு ஈகி. வில்லுக்கும் ஒரு பாரம் உண்டு ஈகி. உண்மையாக ரியல் லைஃப்பில் பாரம் இல்லா வில் ஈகிதா? ஸ்ப்ரிங் பாரம் இல்லாத ஸ்ப்ரிங் ஈகிதா? இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் பாரம் உண்டு ஈகும். பாரம் உண்டு ஈகும். அப்போ இந்த ப்ராக்டிக்கலை இதுவே உண்மையான வில்லை வச்சு ப்ராக்டிக்கலை செஞ்சால் எப்படி ப்ராக்டிக்கல் வரும்? ரெண்டு பக்கம் வர்க்கிக்கிறேன் பாருங்க. T வர்க்கம் 4π வர்க்கம் m + m0 கீழ் 3 கீழே k. கீழே k. சரியா? அப்போ k எங்கிட்ட எழுதுறேன். T வர்க்கம் சமன் 4π வர்க்கத்தின் கீழ் k தர m + m0 கீழ் 3. m0 கீழ் 3 அடை பண்ணிக்கினா என்ன வரும்? அடை பண்ணிக்கினா T சமன் 4π வர்க்கத்தின் கீழ் k m + 4π வர்க்கத்தின் கீழ் k m0 கீழ் 3. T வர்க்கம். T வர்க்கம் இது வரைக்கும் விளையாச்சு எல்லாருக்கும். அடை இப்போ ஜஸ்ட் நீக்கிறேன், சும்மா அடை இப்போ நீக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன கிராஃப்? y சமன் mx + c உடைய கிராஃப். அப்போ இங்கே அதே ப்ராக்டிக்கல் தான். அதே ப்ராக்டிக்கல் தான். யாரை மாற்றி யாரை அளக்க போகிறேன்? 50 கிராம் 100 கிராம் திணிவை மாற்றி நான் இடுற திணிவு தானே இது. போடப்பட்ட திணிவை மாற்றி யார் அளக்க போகிறேன்? டைம் அளப்பேன். போடப்பட்ட திணிவை மாற்றி T வர்க்கத்தை அளக்க போகிறேன். T வர்க்கத்தை அளக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கண்டா போடப்பட்ட திணிவை மாற்றி T வர்க்கத்தை அளக்க போல வார கிராஃப் எப்படி? வார கிராஃப் எப்படி? y சமன் T வர்க்கத்துக்கும் S வர்க்கம் திணிவுக்கும் கிலோகிராம். வார கிராஃப்ட வெட்டு துண்டி யாரு? இவரைக்கும். வார கிராஃப்ட வெட்டு துண்டி இவர். வார கிராஃப்ட வெட்டு துண்டி இவர். கிளியரா? ஓகே. அப்போ இப்படி ஒரு கிராஃப் வரும்ன்ற விளைச்சா எல்லாருக்கும். சரி, இப்போ யாராலும் இந்த கிராஃபை தந்து வில்ட திணிவை கண்டுபிடிக்க சொன்னா, அதாவது ஸ்ப்ரிங்ட திணிவை கண்டுபிடிக்க சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த m0 கண்டுபிடிக்கணும். கிராஃப் வச்சு எப்படி m0 கண்டுபிடிக்கிற? என்னோட படித்திறன் யாரு? என்னோட படித்திறன் யாரு? என்னோட படித்திறன் யாரு? 4π வர்க்கத்தின் கீழ் k. என்னோட வெட்டு துண்டு யாரு? m0 கீழ் 3. கிராஃப் வச்சு படித்திறனை கண்டுபிடிக்கலுமா? 7. வெட்டு துண்டை கண்டுபிடிக்கலுமா? 7. அப்போ படித்திறனை வெட்டு துண்டால பிரிச்சா, இல்லாட்டி வெட்டு துண்டை படித்திறனால பிரிச்சா, வெட்டு துண்டை படித்திறனால பிரிச்சா என்ன வரும்? 4π வர்க்கத்தின் கீழ் 4π வர்க்கத்தின் கீழ் வெட்டிப்படும். m0 கீழ் 3 வரும். சொல்லலைச்சா? அப்போ படித்திறன் வெட்டு துண்டையும் கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கலும், படித்திறனையும் கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கலும், m0 கண்டுபிடிக்கலும். சரியா?
ஓகே, கீழே சின்ன நோட் ஒன்று போடுங்க. வில்லிற்கும் திணிவு காணப்படின், 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 வில்லிற்கும் திணிவு காணப்படின். சரியா? அதன் ஆவர்த்தன காலம் என்று போட்டு அப்படியே எழுதுங்க நேரா. அதன் ஆவர்த்தன காலம் கீழே, அதன் ஆவர்த்தன காலம் t = 2π வர்க்கமூலம் m + m0 இன் கீழ் 3 இன் கீழ் k. வில்லிற்கும் திணிவு காணப்படின் அதன் ஆவர்த்தன காலம் இதில் எழுதி இதில் கொஞ்சம் முடித்து y7 mx + c எழுதி கிராஃப் வரைஞ்சி நிப்பாட்டுங்க. அது எழுத வேணுமே, இவரை எழுத வேணும். கிராஃப் வரைஞ்சி நிப்பாட்டுங்க. இது எழுத வேணுமே, இந்த வட்டம் போட்டியது எழுத வேணும். கிராஃப் வரைஞ்சி நிப்பாட்டுங்க. சரி, கிராஃப் வரைஞ்சிட்டீங்கன்னா கீழே எழுதுங்க. வில்லின் திணிவினை துணிவோம், வில்லின் திணிவினை துணிவோம், வில்லின் திணிவினை துணிவோம், வில்லின் திணிவினை துணிவோம்னா அதை எழுதுங்க. வெட்டு துணியில் படித்திறன வில்லின் திணிவினை துணிவோம். கீழே எழுதுங்க, கீழே எழுதுங்க. வரைஃபின் மூலம் வெட்டுத்துண்டு கமா படித்திறனை துணியலாம், 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 வரைஃபின் மூலம் வெட்டுத்துண்டு கமா படித்திறனை துணியலாம். எனவே m0 துணியப்படலாம், எனவே m0 துணியப்படலாம், எனவே m0 துணியப்படலாம். சரியா? இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் தெளிவாக விளங்கிச்சிண்டா உங்களுக்கு. 2021 பார்ட் 2, 2021 பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் செய்ய இயலும். 2021 பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் செய்ய இயலும். அதே போல் இதெல்லாம் ஹோம்ஒர்க்கு. 2021 ஸ்ட்ரக்சர் ஒன்றா கேள்வி, 2021 ஒன்றா கேள்வி, 2021 ஒன்றா கேள்வி யாரு? வில். அதே போல் 2023 ஸ்ட்ரக்சர் ஒன்றா கேள்வி, அது வந்து ஊசல், வில் ஊசல். சரியா? 2022 இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாயிரத்தி 22 விசை இணைகிற விதி, 2024 இல்லை. சரியா? ஓகே, இது ரெண்டு ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. இப்போ கொஞ்சம் 2021 மட்டும் பாருங்கள் பார்ப்போம். 2021 கொஞ்சம் பாருங்கள் பார்ப்போம். சரியா? ஹோம்ஒர்க் இது இல்லாமல் 2021 ஸ்ட்ரக்சர், 2020 15 23 இந்த 4 வருஷத்துலேயும் செய்யணும் நீங்கள் ஹோம்ஒர்க். சரியா? குயிக்கா நான் படித்த செக்ஷனில் எல்லா விஷயமும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் செய்யக்குள்ள ஏதாவது புதிய ஒரு விஷயம் படிப்பீங்க. என்ன உதாரணத்துக்கு நோட்டில் ப்ராக்டிக்கல் தந்து முடியக்கொள்ள ரெக்கார்டிங் உள்ளது அவ்வளோதான் ஓகே. அப்போ நல்ல வேலைக்கு கொள்ளணும். நோட்டில் இப்போ நான் ப்ராக்டிக்கல் தந்து முடிச்சிருந்தேனே, ப்ராக்டிக்கல் முடிய இப்போ இன்னொரு ப்ராக்டிக்கல் படிக்கிறீங்கன்னா ஒரு 5-6 வரி விடுங்க. 5-6 வரி விட்டுட்டு அடுத்த ப்ராக்டிக்கலுக்கு எழுதுங்க. ஏண்டா ஒவ்வொரு பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராக்டிக்கலையும் புதிய ஒரு விஷயம் படிப்பீங்க. இப்போ அந்த புதிய விஷயத்தை என்ன செய்வீங்க? அந்த ப்ராக்டிக்கலுக்கு கீழே நோட் பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா உதாரணத்துக்கு எல்லா ப்ராக்டிக்கலையும் கடைசி கேள்வி, பொதுவாக எல்லா ப்ராக்டிக்கலையும் இப்போ கடைசி கேள்வி புதிய ஒரு விஷயத்தை பற்றி கேட்பாங்க. அதாவது புதுசுன்னா படிக்காத விஷயமே இல்லை, நீங்கள் படித்த விஷயத்தை பிரயோகிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். படித்த விஷயத்தை பிரயோகிக்கிற மாதிரி கேள்வி கேட்பான். பெரும்பாலான பேப்பரில் கேட்காத பேப்பர் மீக்கி. அப்போ நீ படித்த விஷயம் தான் பெரும்பாலான மீக்கும். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு இல்லை 4-5 வரி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறை ஸ்ட்ரக்சர் செய்யக்குள்ள என்ன புது விஷயம் படிப்பீங்க. சரியா?